வணக்கம். திருப்பொற்சுனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு வரவேற்கிறேன். போற்றி திரியாகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். மூவேழ் சுற்றம் முரண் உரு நரகு இடை ஆழாமை அருள் அரசே போற்றி, தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, அத்தா போற்றி, அரணே போற்றி, உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி, விரிகடல் உலகின் விளைவே போற்றி. மூவேழ் சுற்றம் என்றது 21 தலைமுறைன்னு பொருள். அதாவது சிவபெருமான் தன்னை நம்பி அண்டி வந்திருக்கிற அடியவர்கள் மட்டும் இல்லாம அவங்களுடைய 21 தலைமுறையுமே கொடிய நரகத்துல விழாம பாதுகாத்து அருள் செய்வாருன்னு சொல்றாரு. இன்றைக்கு விஞ்ஞானம் ஒருத்தருடைய மரபணு 21 தலைமுறை வரை அது நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தருடைய குணாதிசயங்களையும் தீர்மானிக்கிறது இந்த மரபணு தான். இப்போ ஒருத்தர் மாதிரி இருக்காங்க, தாத்தா மாதிரியே குணம் இருக்கு, அவரை மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை தீர்மானிக்கிறது எல்லாம் இந்த மரபணு தான். இதெல்லாம் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா 8ஆம் நூற்றாண்டிலேயே மாணிக்கவாசகர் இதை சர்வ சாதாரணமா சொல்லிட்டு இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட விஞ்ஞானியா இருந்திருப்பாரு. எண்ணத்தை முழுவதுமே வெளிப்படுத்த முடியாது வார்த்தைகளால, அத சொற்கள் உரைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த சொற்களை எல்லாம் கடந்து இந்த அண்டத்தை கடந்து செல்லக்கூடியது உணர்வு. அது ரொம்ப நுண்ணியமானதும் கூட, ரொம்ப பெரியதுமானதும் கூட தான். அப்படி வார்த்தைகளாலையும் உணர்வாலையும் சொல்ல முடியாதுன்றதுதான் உரை உணர்வு இறந்த ஒருவன்னு சொல்லியிருக்கிறார். மீண்டும் அடுத்த பதிவுல போற்றி திரியாகவிலிருந்து தொடர்ந்து பாடல் வரிகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.